This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஆந்திராவை தொடர்ந்து ஒடிசாவில் மக்களவைத் தேர்தல் களம் எப்படி உள்ளது? அங்கு எந்த விஷயம் வாக்குப்பதிவில் எதிரொலித்துள்ளது என்ற புதிய தலைமுறையின் பிரத்யேக தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒடிசாவில் சுமார் 22.8% பழங்குடியினர், 17% பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் 50%த்திற்கும் அதிகமான ஓபிசிக்கள் உள்ளனர். இங்கு அரசியல் மற்றும் பொருளாதார நிலப்பரப்பில் பட்நாயக் சமூகத்தினர் மிகவும் மேலாதிக்க சக்தியாக இருந்துள்ளனர். பட்நாயக் சமூகத்தினர் வேறு சில பெயர்களிலும் அழைக்கப்படுவது உண்டு. கரண் என்று கூறுவர். தவிர பட்நாயக் சமூகத்தின் மற்றொரு முக்கிய குடும்ப பெயர் மொஹந்தி. அவர்கள் ஒடிசாவின் மக்கள் தொகையில் சுமார் 2% ஆவர். இவர்களை ஒடிசாவில் அரசியல் சாதி என்று குறிப்பிடுகின்றனர். சுதந்திரத்திற்கு பிறகு 2 பட்நாயக் குடும்பங்களைச் சேர்ந்த 3 பேர் முதலமைச்சராகி உள்ளனர். ஜானகி பல்லவ், பிஜு மற்றும் அவரது மகன் நவீன் ஆகியோர் ஆவர். எஞ்சிய 32 ஆண்டுகளில் ஒடிசா 11 முதலமைச்சர்களை கண்டுள்ளது. 2000வது ஆண்டில் இருந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து வரும் நவீன் பட்நாயக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆகஸ்டில் சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவன் சாம்லிங்கை கடந்து நாட்டின் அதிக காலம் முதல்வராக இருந்தவர் என்ற பெருமையை பெறுவார். அவரது தந்தை பிஜு பட்நாயக் 1961 முதல் 1963 வரையிலும், 1990 முதல் 1995 வரையிலும் ஒடிசா முதல்வராக இருந்துள்ளார். ஜேபி என்று அழைக்கப்படும் ஜானகி பல்லவ் 1980 முதல் 1989 வரையிலும், மீண்டும் 1995 முதல் 1999 வரையிலும் 14 ஆண்டுகள் மாநிலத்தை ஆட்சி செய்தார். நபகிருஷ்ண சௌத்ரி 1950 முதல் 1952 மற்றும் 1952 முதல் 1956 என 6 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். மற்ற முதல்வர்களில் நீலமணி ரவுத்ரே தவிர பிராமணர்கள், சில ராஜபுத்திரர்கள் மற்றும் ஹேமானந்தா பிஸ்வால் மற்றும் கிரிதர் கமாங் ஆகிய 2 பழங்குடியினர்கள் அடங்குவர். கரன்களும் பிராமணர்களும் சேர்ந்து மக்கள் தொகையில் 10%த்திற்கும் குறைவானவர்கள். ஆனால் ஒடிசாவின் அரசியல் மற்றும் வணிகத்தில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் சக்திகளாக உள்ளனர். அதாவது ரியல் எஸ்டேட், கல்வி, ஊடகம், கடல் உணவு மற்றும் சுரங்கம் என பல துறைகளில் கோலோச்சுகின்றனர். 77 வயதான நவீன் பட்நாயக் தனது குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று கூறியிருந்தார். எனினும் அவரது உறவினர் அருண் பட்நாயக் அல்லது அவரது மூத்த சகோதரர் பிரேமின் உறவினர் காயத்ரி பதவிக்கு வரலாம் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நவீன் பட்நாயக்கின் உதவியாளரான VK பாண்டியன் பிஜு ஜனதா தளத்தின் 2வது முக்கிய தலைவராக உயர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.